பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மேற்காசிய நாடான ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே ஏற்பட்ட மோதலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கியது. இதனால் ஈரான் அமெரிக்கா இடையே போர் வலுத்தது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்திய நிலையில் இரு நாடுகளின் படைகள் மீது ஈரான் பதில் தாக்குதலில் ஈடுபட்டது. வளைகுடா நாடுகளில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க படைகள் மீதும் ஈரான் குண்டுவீசி தாக்கியதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்தது. ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய், கேஸ் விலை உயர்ந்தது. ஈரான் அமெரிக்கா இடையிலான போரை நிறுத்த பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படாததால் போர் நீடித்தது. போரை முடிவுக்கு கொண்டுவர இரு நாடுகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தின. இந்நிலையில் இருதரப்பு அமைதி பேச்சுவார்த்தை வெற்றியடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சு வெற்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என சோசியல் மீடியாவில் டிரம்ப் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளிடையே பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்துள்ளதால் இனி ஹார்முஸ் ஜலசந்தியில் கட்டுப்பாடுகள் இருக்காது. அமெரிக்க கடற்படை விலக்கிக் கொள்ளப்படும். இனி கப்பல் போக்குவரத்து சுமூகமாக நடக்கும் என டிரம்ப் கூறியுள்ளார். இந்த தகவலை ஈரானும் உறுதிப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து வரும் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் ஈரான் அமெரிக்கா இடையிலான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் 3 மாதங்களுக்கு மேல் நீடித்த போர் பதற்றம் முடிவுக்கு வருவதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய், கேஸ் விலை குறைய வாய்ப்புள்ளதாக பல்வேறு தரப்பினரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.